டிசைன் எதாவது வச்சிருக்கீங்களா? பார்த்து செலக்ட் பண்ணுவோம். You look so hard, but you can't see enough. Just find it and take it, don't let regret it. Make me your only one. You choose it, don't lose it, don't let confuse it. Only then you'll be God. Feel like that. Feel like that. Feel like, feel like, feel like that. Feel like that. Lay your arms around me and stay with me. Feel like that. Lay your arms and stay with me, baby. Feel like that. Lay your arms around me and stay with me. Feel like that. Lay your arms and stay with me, baby. Throwing aside, can't wait to start. You should call the police. Now I even can breathe. You love me and hate me, true me and false me, make me your shining star. Giving, receiving, changing, believing, only then we can start. Feel like, feel like, feel like that. ஆஃப்ரிக்கன் வெட்டிங்ஸ்க்குலாம் மெஹந்தி போடுவாங்க இல்லைங்களா? ஒரு வெட்டிங்கில் ஃப்ரீயாகவே. ஆமாம், அவங்க அதுதான் மெயின். ஒரு நாள் மெஹந்தின்னே சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் வச்சு டாலரில் வாங்குறாங்க. அது எல்லாமே செய்கிறாங்க. வெட்டிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. கேக் மட்டும் டாலரில் சார்ஜ். அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஊர் தான் சீப் அண்ட் பெஸ்ட். கிளியரன்ஸ் இருக்குங்க. கிளியரன்ஸில் ஆக்சுவலாக நீங்கள் நார்மல் ரேட்டு கொடுத்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. கிளியரன்ஸ் போடுவாங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு எல்லாத்துக்குமே கிளியரன்ஸ் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் போடுவாங்க. அதனால் 3 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சம்டைம்ஸ் அந்த நான் பார்த்துருக்கேன். இந்த ஐ ஷேடோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஆனால் 1 இயர் கழிச்சு போடுவாங்க எனக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப லாஸ்ட்டாக போட மாட்டாங்க. போடும்போது நம்ம போய் எடுத்து போய் பார்க்கணும். ஆமாம், போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஆனால் பட் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் தான் மெயின். கிறிஸ்மஸ் நியூ இயர் தான் மெயின். அதுக்கு எல்லா பொருளில் தான் நிறைய பொருள் எல்லாம் நாங்கள் பொருளை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? But you still act surprised. It's not my fault when we end up capsized. இப்போ அதித்தி சரி இந்தியன் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு சுடிதார்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அவளுக்கு எப்பவுமே இந்தியன் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட் தான் போடுவாங்க. சனிக்கிழமை பஜன் போகும்போது சுடிதார் போட்டுக்குவா. ஏதாவது ஃபங்க்ஷன்னா லெஹெங்கா, ஜுவல்லரி அந்த மாதிரி. நம்மளோட ட்ரெஸ் இங்கே வந்து தான் வாங்கிட்டு Now it's pouring through my veins, but
ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், அதெல்லாம் நல்லாவே இல்லை. காட்டன் மட்டும் நல்லா இருக்கு. காட்டன் ரேயான் நல்லா இல்லை. காட்டன்ல ஆர்டர் பண்ணா அது கொஞ்சம் பரவாயில்ல. ஆன்லைன்னா லைக் இந்த வாட்ஸ்அப்ல குரூப் வச்சுட்டு லைக் பிஸ்னஸ் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன். ஆனா அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா காட்டன் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. அது நார்த் சூரத்ல இருந்து வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸா இருக்கு. காட்டன் தான், ஆனா லேஸா அந்த ரேட்டுக்கு வேஸ்ட் தான். ஆனா இங்க சேட்டு சின்ன சின்ன கடை இருக்கு இல்லைங்களா, நிறைய கலெக்ஷன் பெரிய நம்ம சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி போறதுக்கு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு சின்ன சின்ன அந்த சேட்டு கடைக்கு கூட நல்லா ஆமா, நல்லா மெட்டீரியல் நல்லா திக்கா இருக்கு, காஸ்ட்லியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 500,000 ஜாஸ்தி போட நல்லா இருக்கு. ஓகேவா, ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்க பாரு அதித்தி. அவளுக்கு மெஹந்தினா அவ்வளோ பிடிக்கும். அதான் சொல்கிறேன், முன்னாடி போட்டுட்டு இருந்தீங்கன்னா. ஆமாம், அது கிடைக்கிற வரைக்கும் அப்படிதான். எல்லாமே இங்கே சிக்கு. எஸ், நானுமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவளுக்கு கிளியரன்ஸ்ல தான் வாங்குவேன். ஃப்ராக் எல்லாமே நல்ல ஃப்ராக்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ட்ரெஸ்ஸே அங்கே ரொம்ப காஸ்ட்லி. இங்கே சீப்பாக தான் இருக்குது, அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி. கூட எக்ஸ்ட்ரா $10 கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், டபுள் ரேட்டு. அதே கிளியரன்ஸில் வாங்க நம்ம இந்த ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். அதுக்கு எப்போ கிளியரன்ஸ் போட்டு எப்போ நம்ம அந்த டைமுக்கு இருந்தோன்னா தான் வாங்கணும். அனௌன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, நம்மளா போய் தேடி கண்டுபிடிச்சி பண்ணிக்கணும். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ரவுண்டு போய் கிடைச்சதுன்னா வாங்குவோம். மற்றபடி அதுக்குன்னு எல்லாம் போகிறதில்ல, தேவையில்லை. இல்லாத நம்ம எப்போ போகும்போது ஏதோ ஒன்று இருக்கும். இந்த துணிதான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ந்து, அதான் 2 பேர் இருக்கனால பிரச்சனை இல்லை. மாற்றி மாற்றி நான் அந்த ஒரு அதான் இவளுக்குன்னு செட் நான் வாங்கலை. 2 பேரும் போடுற மாதிரி தான் சுடிதாஸு. ஆமாம், லெஹெங்கா மட்டும் இவளுக்கு ஃபிட்டுக்கு தைச்சிட்டேன், பிரிச்சு விட்டுக்கலாம். பட் இவளுக்கு கொஞ்சம் என்னோட ஒரு சைஸ் கம்மி, அது கொஞ்சம் நான் போட தான் நல்லாயிருக்கும். நார்மல் சுடிதாஸ்லாம் நாங்கள் 2 பேரும் அந்த ஒரே மாதிரி தான் மாற்றி மாற்றி போடுற மாதிரி தான் போடுவோம். எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸும் போட்டு இப்போ அழகு பண்ணிடணும். எல்லாமே எல்லாத்தையும் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன்.
மெட்டீரியல் எதுவும் நல்லா இல்லை. நான் மோஸ்ட்லி காட்டன் மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவேன். ரேயான் ஆர்டர் பண்ணேன், அது நல்லா இல்லை. ரேயான் வந்து குவாலிட்டி ரேயான் பார்த்து வாங்கணும் இல்லைங்களா? ஆமாங்க, ஒருத்தர் ஒரு தட்டை மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்க, அது இது கொஞ்சம் நார்மல். துவைக்கணும், மெஷினில் போடாமல். அதுதான், அது கையிலேயே வாஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக. ஆக்சுவலாக அந்த வெயிலும் பயங்கரமாக அடிக்குங்க. அது வந்து நல்லா 105 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் மத்தியானம் எல்லாம். வெயிலுக்கு காட்டுங்க, குளிருக்கு வந்து குளிருக்கு இங்கே வாங்க மாட்டேன், அங்கேயே வாங்கிடுவோம். குளிருக்குன்னா அங்கே என்ன ட்ரெஸ் பண்ணாலும் ஜாக்கெட் போடுவோம். அந்த ஜாக்கெட் தான் ட்ரெஸ்ஸு 6 மாதத்துக்கு என்னத்தை போட்டாலுமே. அங்கே குளிர் ட்ரெஸ்ஸு இங்கே வாங்குறது வேஸ்ட்டு, அங்கே தான் கிடைக்கும். ஆமாம், நம்ம சம்மருக்கு போடுற இது மட்டும்தான். அது நார்மல் ட்ரெஸ் இந்த மாதிரி போட மாட்டோம். ஊருக்கு வாங்க தனி கலெக்ஷன்ஸ் தான் அங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் டாப்ஸ் கொஞ்சம் சீப்பாக இருக்கிறது இங்கே வச்சுட்டு போயிடுவேன். இந்த மாதிரி போடுறதுக்கு தேவையில்லாமல் குப்பை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு தான் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே வந்து அதிகம் இருக்கும். அதான் அதனாலேயே யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால் நான் அவ்வளோ வாங்க மாட்டேன். பட்டு சாரியே வாங்கலை. நான் என்னோட கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த சாரீஸே நிறையா இருந்துச்சு. அதே ஒரு 10-15 சாரீ இருக்குங்க. வேஸ்ட் வாங்குறது. காட்டன் சாரீ மட்டும் வெயிலுக்கு கட்டுற மாதிரி, அது மட்டும் தான் சீப் 1000 அந்த மாதிரி எடுத்து. அனாவசியமாக நிறைய சேர்த்து வச்சு நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கோங்க. அழகா வேண்டுங்க. நைட்டு தான் வாங்கி இங்கே வச்சுட்டு போயிடுவேன். இங்கே வந்து போட்டுக்கிறதுக்கு 10th போய் போயிடுறது. அங்கே கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா தான் முன்னாடி. பட் கடையில் 300 கிடைக்குது, அங்கே 350 போட்டிருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நிறைய சிப்ஸ் போட்டு விற்கிறாங்க. பாப்கார்ன் இப்போ நல்ல பிஸ்னஸ் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், இல்லை எல்லாம் அந்த துணி இருக்குது, இது. ஆமாம், இல்லை கோயிலுக்குள்ளே சொல்கிறேன். கீழே இறங்கி வரும் மேலே அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி வரும்போது அந்த சைடில் சாமிக்கு அந்த இது எல்லாம். ஆமாம், இறங்கி வரும்போது உள்ள ஸ்டெப் ஏறி இறங்கி வருவோம் இல்லைங்களா? வெங்கடாச்சலபதிக்கு முன்னாடியே சைடில் அங்கே வந்துட்டு சாரீஸு, ஜுவல்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, சாரி. இந்த சாரி ஒன்றும் வாங்குற மாதிரி இல்லை. காட்டன் கிடையாது, எல்லாமே இந்த இல்லை இந்த சிந்தட்டிக் வேர் தான். பட்டு சாரி மாதிரி, ஆனால் பட்டு கிடையாது. ஒன்று வாங்கினாலும் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. சும்மா 10 வாங்கி வச்சுட்டு போடாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணி
பிரைடல் மெஹந்தியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணுவோம். அதான் நம்மளால உட்காந்துலாம் போட முடியும். இது போடுறவங்களுக்கும் கஷ்டம், உட்கார்றவங்களுக்கும் கஷ்டம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஸ்னஸ் தான். மெஹந்தி தனியாக மேக்கப், மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு தனியாக மேக்கப் ஆர்டிஸ்ட். வெட்டிங்க்கு இதுக்கு தானே பண்ணுறாங்க மெயினாக. வெட்டிங்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க பண்ணிக்கிறது எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா ஆமாம் முக்கியமான குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே மெஹந்தி, மேக்கப்பு, சாரீ ட்ரெப்பிங் எல்லாமே எல்லாமே ட்ரெண்டு மாறிடுச்சு. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு விட்டா பேசாமல் இருக்கணும். அமைதியாக இருந்துடும். அதான் நாங்கள் பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, மெஹந்தி, வெளியே பார்க் சுற்றுவோம். வெளியே சுற்றிட்டே இருப்போம் நாங்கள். நல்லது. ஆனால் சமைச்சு வச்சு தான் சுற்றுவோம். ஏன்னா பசிக்கும்ல. காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு லீவ் அப்போ தான், ஸ்கூல் டைமில் இல்லை, ஸ்கூல் டைமில் சரியாக இருக்கும். லீவ் இருந்தபோது காலையில் மத்தியானம் சமைச்சிட்டு தான் நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சிடுவோம். காலையில் மத்தியானமே அப்புறம் தான் அப்போ சுத்தப்போம். ஈவினிங் போனோன்னா அப்போ நைட்டு 3 hours அப்படி ஆகிடும் வரதுக்கு. வந்த உடனே சாப்பிட்ற மாதிரி. அதான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் எடுத்துக்குவோம். வெளியே சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் கிடைக்கும். நாங்கள் இருக்கிற இடத்துல அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாமே இங்கே உப்பு, எண்ணெய், ஃபுட்டு அவ்வளோ நம்ம வீட்டிலே சமைச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக உட்காந்துக்கிறடா கழுத்தில் வச்சு. இல்லை அவளுக்கு அடிக்குது. ஃபேஸ் பாரு. பார்க்கணும் அப்படின்னு ஹாப்பி மஷ்ரூம் பிரியாணி. இவங்க பாப்பாக்கும் நீங்கள் இது நான்வெஜ் கொடுக்குறீங்களா? எக்கு மட்டும் ஒரு வருஷமாக சாப்பிட்றது இல்லை. உங்களுக்கு என்ன ஸ்டாப்? அவங்களும் சாப்பிடுவோம். நான் எக்கு மட்டும் வச்சிருக்கேன். அது விடணும்னு பார்க்குறேன். ஆனால் இப்போதைக்கு விட முடியல. எங்களுக்கு எமர்ஜென்சி இப்போ வெளியே சுற்றி பண்ணோன்னா 2 எக் ஆம்லெட் போட்டுன்னா சாப்பிட்டுக்கலாம். காய் வெட்டி சமைக்கிறதுக்கு அந்த டைமில் முடியாது. நான் அதனால எமர்ஜென்சி ஃபுட்டாக வச்சுருக்கேன். 15 தானே அப்படின்னு வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு விடுவோம். அது எப்போன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் நட்ஸு எல்லா வெரைட்டி ஆஃப் நட்ஸ் அந்த நைட் சோக் பண்ணிவிடுவேன். ஆல்மண்ட்ஸ் எல்லாம் காலையில் அந்த தோல் சீல் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொடுப்பேன். சியா சீட் சோக் பண்ணி அதை வேறு ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய செய்வோம். இந்த மாதிரி நேச்சுரலாக ஃபுட்டு நிறைய பெரிஸ் இருக்குங்க. அந்த மாதிரி சம்மரில் எல்லா பெரிஸும் வாங்குவேன். இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்டு அவகேடோ சாப்பிடுவேன். அவகேடோ வந்துட்டு வாரத்துக்கு 2-3 நாள் சாப்பிடுவேன். ப்ளம்ஸு அது வந்து கேஷுவலாகவே கிடைக்கும். பிரச்சனையே இல்லை. ஆமாம். ஆனால் ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த வெயிலுக்கு ஆரஞ்சு, பப்பாயா, அந்த மாதிரிலாம் எல்லா ஃப்ரூட்டுமே வாங்குவோம்.
கிடைக்காது, இந்த சீதாப்பழம்லாம் கிடைக்காது. என்ன ரேட்டு வந்துட்டு ரேட்டு பார்த்தா நம்ம எதுவுமே வாங்க முடியாது. ஒரு கருவேப்பிலே 4 குச்சி தான் இருக்குங்க, அது ஒரு $1.5. அதான் சொல்கிறேன், ரேட்டு பார்த்தா சம்பளம் அந்த மாதிரி இருக்குல்ல. ரெண்ட்டு கட்டணும், ரெண்ட்டு அங்கே சொந்த வீடு வாங்குறதுனா 2 பேரும் சம்பாரிச்சா தான் அங்கே சொந்த வீடு வாங்க முடியும். ஸோ நாங்கள் வீடு வாங்குற ஐடியாலே இல்லை. அது இல்லாமல் அங்கே ஃபுல்லாக உட்டன் ஹவுஸ் அந்த மாதிரி தானே அது வந்து வீடே செஞ்சு வச்சிருவாங்க, ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவெல்லாம் ஆர்ட் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், டான்ஸ் ஆடுற வீடே அது அந்த விண்டரில் கொஞ்சம் ஹரிக்கேன் மாதிரி அந்த பயங்கரமாக காற்று வந்துச்சுன்னா எல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு இவ்வளோ ரேட்டு. வீடு வாங்குறது பார்த்தீங்கன்னா லைக் அங்கேயே செட்டில் ஆகிறாங்க, லைக் குழந்தைங்க அங்கேயே இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வாங்குறாங்க. அந்த மாதிரி அது 10 வருஷத்துல போயிடுங்க. ஆமா, இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட் 10 years ஆச்சு. அது எல்லாமே வந்துருது. இதெல்லாம் தண்ணியில் மூடி மூடி மழை பெய்யுது இல்லைங்களா, இங்க மாதிரி எதுக்கு கிடையாது. அந்த குளிருக்கு வந்து அப்படி கட்டுறாங்களோ நினைக்கிறேன். அது மட்டும்தான் மரம் தானே அங்கே ஜாஸ்தி. இந்த இதெல்லாம் காஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. எல்லாமே அப்படிதான். அந்த சிமெண்ட் போட்டு கான்கிரீட்டே கிடையாது. மேபி ஏதோ ஒரு முக்கியமானதை மட்டும் வச்சிருப்பாங்க. மற்றபடி நார்மல் ஹவுசிங் எல்லாம் அப்படி கிடையாது. Want you to feel the way I feel inside. I'm reaching out for help. You got me in a riptide. You call me crazy now, but you இந்த கூட வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். I'm calling out to you. ஒரு சில பார்ட் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கு. இந்த ஃபீனிக்ஸ்னு ஒரு இடம் இருக்குங்க, அரிசோனா ஸ்டேட், கலிஃபோர்னியா பக்கத்தில். அங்கே இருந்திருக்கோம். அங்கே வந்து நம்ம இந்த கான்கிரீட் வீடு நம்ம டெசர்ட் ஏரியா, அதனால அந்த ஏரியா இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சின்ன ஜன்னல் இருக்கும், அந்த மாதிரி கிச்சனை பார்த்து ஜன்னலே கிடையாது. ஏற்ற மாதிரி கட்டிருக்காங்க. வெளியே ஊர் சுற்றி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம இங்கே இருந்துட்டு ஆனால் இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே டிராஃபிக்லேயே நம்ம வாழ்க்கை போயிடுது. அங்கே டிராஃபிக் இருக்காதா? அங்கேயும் டிராஃபிக் இருக்கு, பட் இந்த அளவுக்கு இருக்காது. ஸ்பேஸ் நிறையா இருக்கும், ஆளுங்க கம்மியாக இருக்கும். ஆனால் வீக்கெண்டு டிராஃபிக் இருக்கும், வீக் டேஸில் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். வீக்கெண்ட் எங்கேயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும், போகலாம். பட் இங்கே தான் ரொம்ப மோசம். அங்கே ரோடெல்லாம் பெருசுங்க. வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 கார் வச்சுருக்காங்க. நான் இல்லை, நான் ஒரு எமர்ஜென்சி தான், நான் வந்து டாக்ஸி தான் முடிச்சுட்டு போனேன்.
பேபிங்க இது. ஆமா. அதுவும் அந்த ஏஜ்ல எடுக்கணுங்க. நான் விட்டுட்டேன். எனக்கு இவ்வளோ பாத்ரூம்ல பார்க்கணும் செய்யணும். எனக்கு அதுலயே லாக் ஆயிட்டேனா. வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டோமா, அங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா கேட்பாங்க. ஜாஸ்தியா கேட்கறதும் இல்லாம 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான் செய்வாங்க. டைமிங் ஒரு செகண்ட் கூட ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. டைமிங் ரொம்ப வந்து பார்ப்பாங்க. ஆனா அங்க அவ்வளோ பார்க்கறாங்க. இங்க வந்து வீட்டுக்கு வேலைக்கு ஆமா அதை சித்திரவதை பண்ணுவாங்க. அதான் மைண்ட் செட் தான் சொல்றேன். யார்கிட்டயுமே ஒரே மாதிரி இருக்கணும், இல்ல மனுஷன் தன்மையோட இருக்கணும். அவங்களே சொல்றாங்க சம்டைம் அங்கெல்லாம் வந்துட்டு யாரையும் வந்துட்டு இப்படிலாம் பேச முடியாது, வந்தா டைம் தான், 1/2 மணி நேரம்னா 1/2 மணி நேரம் தான் அவங்க வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி பேசினாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் கேஸ் போட்டுருவாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அங்கெல்லாம் ரொம்ப ரூல்ஸ் ஜாஸ்தி, நம்ம ஒரு வார்த்தை எதுவும் பேச முடியாது. ஆனா அந்த யார் மேலேயும் அட்வான்டேஜ், அவங்க மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க வேலை செய்யறாங்க, மரியாதை கொடுக்கணும். அப்போ வந்து மனுஷங்களே இல்லை. இந்த வருஷத்துல ஒரு டைம் போறாங்க. அங்க வேலை செய்யற ஒரு அக்காவே இருக்காங்களா, அவங்க தான் என்ன ரெஃபர் பண்ணுறாங்க. பதுமா பிடிச்சிருக்கா திதி? மெஹந்தி ஆசை முடிஞ்சுதா? ஹலோ, எப்படி இருக்கு? ஹலோ அதிதி, லைக் இட்? தேங்க் யூ ஆண்டி. சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. தேங்க் யூ ஆண்டி. ஓகே, எப்போ வாஷ் பண்ணுவோம்? நம்ம நாளைக்கு காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே இப்படி காட்டு. ஸ்மாலும் மீடியம் தான் கேட்டாங்க. What is that? What is that? Hibiscus. என்னது? Hibiscus. Smell it.
ஓகேவா? அம்சதாத்தா முடிஞ்ச இல்லை ஓகே. தயிர் வேணுமா? தயிர் வேணுமா? வெட்டி பேர் வெங்காயம் இது சால் சால் தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. பிடி அஜிதி, உன்னதான் கவரை பிடி.